அந்த வகையிலே தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் 4 மாசம் 6 மாசம் கழிச்சு சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவும் இல்லை, வைக்கவும் இல்லை. ஓட பார்த்தாலுங்க அவன் சொல்றான் ஆதவர்ச்சனா இத மாதிரி இல்ல, நான் அனுப்பி பதில் சொல்லிருப்பேன். நீ என்ன பதில் சொல்லிடுவா? லாட்டரி சீட்டு விற்கணும் பாக்கியா? தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு விற்கணும் பாக்கியா? லாட்டரியில கொள்ளடிக்கின்ற பாவி இந்த ஆதவர்ஜனா. அவன் இன்னைக்கு பேசுறான். அவன் தான் அவனுக்கு இப்ப கொடுத்திருக்காங்க, நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க கொள்ளடிச்சிட்டு போறதுக்கு. எந்த காரணத்தை நீ நினைக்கிறா 2000 கோடி அடிச்சுட்டு உடனே தேர்தலை செஞ்சுப்போங்கிற திட்டத்தில் இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது, அது நடக்கவே நடக்காது. அந்த வகையிலே விஜய் உட்கார்ந்து போது பாவம் சட்டமன்றத்தில் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கே இதா இருக்கு. கண்ணை மூடிட்டு ஏதோ வாயுல போட்டிருக்காரு. இவனு சுத்தி புசி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபாய், அடுத்து 3 கோடி ரூபாய், அடுத்து 2 கோடி ரூபாய், 50 லட்சம் இருந்தாலும் ஒரு சீட்டு. அட பாவி, சீட்டே விற்கிற பைய புசி ஆனந்த் அவன் வழங்க முடியுமா? நீ யார் யாருக்கெல்லாம் படம் வாங்குறாங்கிறத புள்ளி வரமா சொல்லவா? RS முருகங்கிற கான்ட்ராக்டுக்காரன் திருநெல்வேலிக்காரன் நீ எவ்வளவு வாங்கினா? எத்தனை கோடி? 4 கோடிப்பா. இப்படி எல்லாத்திட்டையும் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்திருக்கான்னா அவனுக்கு தெரியுமா? லாட்டரி சீட்டு கள்ள லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான. யோக்கியமா பேசுறியா? பெண்கள் எல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய, முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியேற்றிய உன்னுடைய மனைவி வந்தாளா, இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே எந்த களம் வந்தாலும் அந்த களத்திலே வர இருக்கின்ற காலத்திலே எங்கள் மத சார்பற்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.